பீச் போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? இதோ வந்துட்டேன். வாரத்துல ஒரு நாள் பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச் வரப்ப அவரும் வந்தா மீட் பண்ண மாதிரி இருக்கும். இது என்ன தம்பி அவ்வளோ பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ள கூட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஐயோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க. ஆபீஸ் போற வேலைய வழியில தான் இவங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை விட்டு வந்துடும். அப்படி இவருக்கு இதான் வேலை. ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. அதுதான் பிரச்சனையே. அது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். அதையே ரிப்பீட்டடா நீங்க பார்க்கும்போது முடியல. சரி, இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நானே உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் வராது, நீங்களும் போயிட்டு வாங்க. கிழிஞ்சது போ. முதல் ஒரு trip சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நீ 2 நாள் லீவ் எடுத்துக்க, நான் ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்கிறேன்.